அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனனி. இது உங்கள் தமிழருவி. தினமும் ஒரு திருக்குறள் ஜனனியின் குரலில். இன்று நாம் காணப்போகும் திருக்குறள் புகழ் என்னும் அதிகாரத்தில் இருந்து 236வது திருக்குறள். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குறளின் அர்த்தம் என்னவென்று கேட்டால், ஒருவன் தோன்ற வேண்டும் என்றால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்ற வேண்டும், அல்லது தோன்றாமல் இருப்பதே நல்லது. இதில் வள்ளுவர் கூற வரும் கருத்து என்னவென்று கேட்டால், ஒருவன் ஒரு செயலில் தோன்றுகிறான் அல்லது ஏதோ ஒரு செயலில் தோன்றுகிறான் என்றால் அதில் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்ற வேண்டும், இல்லையெனில் அவன் தோன்றாமல் இருப்பதே நல்லது என்று கூறுகிறார். இதில் நான் புரிந்து கொண்ட என் தனிப்பட்ட கருத்து என்னவென்று கேட்டால், ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதில் நாம் கடுமையாக உழைத்து நம் திறமையை வளர்த்து கொண்டு அறத்தை கடைபிடித்து நேர்மையை கடைபிடித்து நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதில் புகழ் தரும் பண்புகளுடன் கடுமையாக உழைத்து வெற்றியை அடைகிறோம் அல்லவா, அதுதான் நாம் தோன்றியதற்கான உண்மையான அர்த்தத்தை தருகிறது. இல்லையெனில் நாம் இகழ்த்தரக்கூடிய பண்புகளுடன் தோன்றிவிட்டால் நாம் இந்த பூமியில் பிறந்ததற்கு, அதாவது தோன்றியதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆகவே நாம் அனைவரும் நாம் தோன்றியதற்கான அர்த்தத்தை பெறுவோமாக. நன்றி.